ஸோ நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸாக நம்ம வந்து நேஷனல் இன்கம் சாப்டர்ஸை ஒரு கட்ட 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 கட்டன்னு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஹவுஸ் ஹோல்டு ஃபர்மு கவர்மெண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்னா என்னென்னு பார்த்தோம். 2 செக்டார் என்னென்னு பார்த்தோம், 3 செக்டார் என்ன பார்த்தோம், 4 செக்டார்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் ப்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்தோம், கன்சம்ஷன் என்னென்னு பார்த்தோம், இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். அதில் கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள், ப்ரொடக்ஷனுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் இது மூணுக்குமே லிங்கான 2 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று ஃபைனல் கூட்ஸ், இன்னொன்று இன்டர்மீடியட் கூட்ஸ். ஸோ ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னா நோ ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிற கூட்ஸ் எல்லாம் ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ லைக் ஒரு கார் வந்து வாங்கி நம்ம ஓட்டுறோம்னா அது கன்சம்ஷன் கூட்ரா, அதே காரை வாங்கி நம்ம வந்து அதை வச்சு காசு பார்க்க போகிறோம் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் கூட்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கூட்ஸ்னா இட் ஹேஸ் ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேக்ஸ் பிளேஸ்னா என்ன அர்த்தம்? அது வந்து இன்னும் பொருளாக உருவாக வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பேர் இன்டர்மீடியட் கூட்ஸ்ன்னு சொன்னோம். வாங்கி விற்கக்கூடிய பொருளையும் ரீசேல் பண்ணக்கூடிய பொருளையும் நம்ம வந்து இன்டர்மீடியட் கேட்டகரிஸ் கூட நம்ம கொண்டு போகிறோம். கரெக்டாக? ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ பார்க்க போகிறது தான் கன்சம்ஷன் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். அதாவது நம்ம வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லையா, ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து கன்சம்ஷன் கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். கரெக்டாக? ஸோ கன்சம்ஷன் கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா. இந்த கன்சம்ஷன் கூட்ஸையும் கேபிட்டல் கூட்ஸையும் நம்ம சொல்லி லைக் பிரித்து பார்க்கணும். லைக் ஓகே, ஸோ பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கன்சம்ஷன் கூட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, நம்ம நுகர்றதுக்காக வாங்கக்கூடிய பொருட்கள். சரி, இன்னும் புரியுற மாதிரி இதில் படிப்போமே. கூட்ஸ் விச் ஆர் கன்சியூம்டு பை அல்டிமேட் கன்சியூமர், லைக் யார் அதை வாங்குறாங்களோ கன்சியூமர்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு PS5 வாங்குகிறோம், அந்த PS5 வாங்கி நம்ம தான் கன்சியூமர், நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், நல்லா யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறோம், நம்ம வாண்டை தீர்த்துக்கிறோம். தட் இஸ் கால்ஸ் கன்சம்ஷன் கூட்ஸ். அதே PS5 நம்ம வாங்கி ஒரு கேம் ஸ்டேஷனாக கிரியேட் பண்ணுறோம். லைக் 4 PS5 வாங்கி அந்த ஒவ்வொரு PS5 ஒவ்வொரு டிவியில் கனெக்ஷன் பண்ணி வாங்கடா விளையாடுங்கடா, நிறைய சின்ன பசங்க வந்து எல்லாத்தையும் கூப்பிட்றோம், எல்லாரும் வராங்க, வந்து அதை விளையாடிட்டு இப்போ ஹார்க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பே பண்ணுறாங்க. தென் இட் வில் பிகம் கேபிட்டல் குட். புரிஞ்சிச்சா? ஸோ கூட்ஸ் விச் ஆர் பர்ச்சேஸ்டு ஒன்லி ஃபார் ப்ரொடியூசிங் அதர் கூட்ஸ். ஓகே, ஸோ இதை வச்சு இன்னொரு கூடாகவும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அண்ட் கேன் பி ரிப்பீட்டட்லி யூஸ்ட் இன் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. ஆனால் என்ன எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள். லைக் வி ஆர் ப்ரொடியூசிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் த்ரூ த PS5 டு த கன்சியூமர்ஸ். இன்னும் கிளியர் ஒன்றும் இல்லை கேட்டேன். நம்ம வந்து ஒரு இன்டர்மீடியட் லைக் நம்ம இன்டர்மீடியட் கூட்ஸ் நம்ம சொன்னோம்ல, லைக் வுட்டு வாங்குகிறோம். சரி, நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் லைக் ஓகே சீவிங் மிஷின் வாங்கணும். சீவிங் மிஷின்னா லைக் அந்த துணி தைக்கிற மிஷின் வாங்கணும். அந்த துணி தைக்கிற மிஷினை வாங்கி நம்மளே அதை சுற்றி யூஸ் பண்ணி நம்ம துணியாக கிரியேட் பண்ணி we are stitching that product அப்படின்னா நம்மளோட கன்சம்ஷன்ஸ்க்காக நம்ம வாங்கியிருக்கிற குட். கரெக்டாக இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கன்சம்ஷன் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே துணி தைக்கிற மிஷினை வாங்கி நம்ம இன்னொரு 4 பேருக்கு துணி தைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா that will become as capital good. அதான் சொல்கிறான். ஸோ goods which are purchased only for producing other goods. நான் வந்து அந்த கூடை வாங்கி இன்னொரு 4 பேருக்கு துணி தைச்சு கொடுத்து அதை ஒரு கூடாக மாற்றுறேன். ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்றாங்க. சரி, இன்னும் இந்த சீவிங் மிஷின் உடனே நம்ம காலி பண்ணிடுவோமா? இல்லை உடனே உடச்சிடுவோமா? கிடையாது. அது அந்த ரிப்பீட்டட் ப்ராசஸுக்காகவே வச்சுருக்கோம். ஒரு டாக்ஸி டிரைவர் டாக்ஸி வாங்கி அதை ஓட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு PS5 வச்சு ஒரு கேம் ஸ்டேஷன் வச்சிருக்கிற ஒருத்தர் அந்த PS5 வாங்கி அதை ஓட்டிக்கிட்டே இருப்பார். சரியா? அப்படி ஓட்டிக்கிட்டே இருந்தால் எதுக்காக? ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம அதை ஓட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ அப்படியேப்பட்ட கூட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, டியூரபிலிட்டி அப்படின்றாங்க. அது என்ன டியூரபிலிட்டி அப்படின்னா எவ்வளோ நாள் அது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் லைக் இது வந்து டியூரபிளாகவும் இருக்கலாம், நான் டியூரபிளாகவும் இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? டியூரபிள்னா வாங்கி அதை பல வருஷமும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம், இல்லை வாங்கி அப்பயே அதை முடிச்சு விட்றலாம். எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் இப்போ சொன்னது தான் காரு,
சேவிங் மிஷின், வேறு என்ன இருக்குது, PS5, வேறு என்ன இருக்குது, கம்ப்யூட்டர், டிவி எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து எதுக்குள்ளே வந்துடுது, ஒரு கன்சம்ஷன் குட்ஸ்குள்ளே வந்துடுது. ரைட்டா? அது டியூரபிள் குட்ஸ்குள்ளே வருது. லைக் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதெல்லாம். அதுவே நான் டியூரபிள் குட்ஸ்னால் ஐஸ்கிரீம், ஃபுட் ஐட்டம்ஸ். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும், ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது இல்லையா? லைக் காலம் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதை தான் சொல்கிறேன். ஸோ கன்சம்ஷன்ங்கிறது அப்பைக்கப்ப கன்சியூம் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிடுவோம்னா அது எல்லாமே எதுக்குள்ளே வந்துடுது, நான் டியூரபிள் ஐட்டம்ஸ்குள்ளே வந்துடுது. அதுவே டியூரபிள் ஐட்டம்ஸ்னால் எவ்வளோ வருஷம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐட்டம்ஸ் லைக் கார், டிவி, லைக் ஒரு மேக்ஸிமம் டைம் நம்ம கொடுக்குது இல்லை. லைக் ஒரு வருஷமாச்சும் உனக்கு கேரண்டி கொடுக்கும். லைக் ஃபோன், மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாமே சரியா. அதுவே கேபிட்டல் குட் ஒன்று இன்னொன்னா உருவாக்குற குட் எப்பவுமே எப்படி தான் இருக்கும்னா டியூரபிள் குடாக மட்டும்தான் இருக்கும். புரியுதாங்க? அதாவது நான் ஒரு பொருளை வச்சு இன்னொரு பொருளை உருவாக்குற குட்ஸ் எப்பவுமே டியூரபிள் குட்ஸாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாண்ட்விச் மேக்கிங் மிஷின் வாங்கணும். சாண்ட்விச் மேக்கிங் மிஷினுங்கிறது டியூரபிள் குட், சாண்ட்விச்ங்கிறது நான் டியூரபிள், அது கன்சம்ஷன் குட். சாண்ட்விச் மிஷின் அப்படிங்கிறது டியூரபிள், சாண்ட்விச் மிஷின் மூலமாக வரக்கூடிய சாண்ட்விச்ங்கிறது நான் டியூரபிள். ஸோ சாண்ட்விச்சஸ் நான் டியூரபிள் அப்படிங்கிறதுனால அது எதுக்குள்ளே போயிடுது, கன்சம்ஷன் குட்ஸ்குள்ளே போயிடுது. புரியுதா? புரியுதா? வீடியோ கிளாஸில் தான் பிரச்சனை. நார்மலாக வந்து ஆஃப்லைனில் எடுக்கிறோம் அப்படின்னா உன் மூஞ்சியை பற்றியே தெரிஞ்சுக்கலாம். சரி, உன் மூஞ்சியை கீழே அனுப்பு, எப்படி ஒரு மூஞ்சி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, டியூரபிள் லைக் ஒரு பொருளை உருவாக்குற இன்னொரு பொருள் எப்போவுமே மேக்ஸிமம் டியூரபிளான பொருளாக தான் இருக்கும், மேக்ஸிமம். சரியா? அதுவே கன்சம்ஷன் சாப்பிடக்கூடியது, நுகரக்கூடிய பொருட்கள் டியூரபிளாகவும் இருக்கலாம், நான் டியூரபிளாகவும் இருக்கலாம். அதான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், கார் பர்ச்சேஸ்டு பை டிரைவர். வேற என்ன, லைக் ஐஸ்கிரீம் பெண்டிங் மிஷின். புரியுதாங்க? இதெல்லாமே எதுக்குள்ளே வருது, கேபிட்டல் குட்ஸ்குள்ளே வந்துடுது. ஸோ இத்துடன் கன்சம்ஷன் குட்ஸ் விசஸ் கேபிட்டல் குட்ஸ் முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்டோட நான் உள்ள வரேன். நன்றி.